Hello guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோவில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து மெயினாக கோனாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரிஸ். ஸோ ஹியர் ஆல்சோ பேர் ஆஃப் ஓவரிஸ் ஆர் present in the abdomen region. So it also consists of a pair of oviducts, uterus, cervix, vagina and external genitalia. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ஸோ த மேஜர் ரோல் ஆஃப் தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஓவம் வந்து டெவலப்மெண்ட், எக் வந்து டெவலப் ஆகிறது தான் அதோட மேஜர் ரோல். அண்ட் தென் இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பேர் ஆஃப் மேமரி கிளாண்ட்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட், விச் இஸ் ஃபங்க்ஷனலி ஆக்டிவ் டியூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் லாக்டேஷன். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ஸோ மேமரி கிளாண்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனலி ஆக்டிவ். ஃபஸ்ட் இங்கே ஓவரிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா primary female sex organ that produces the gamete called ovum. Ovum is the largest cell. ஓகே, அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 மைக்ரோமீட்டர் வந்து இருக்கும். ஸோ ஓவமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சில ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் இந்த சென்ஸ் சில கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட சில ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். என்னென்ன மாதிரியான ஓவரியன் ஹார்மோன்ஸ்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஹார்மோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரியன் ஹார்மோன்ஸ். அண்ட் தென் இந்த ஓவரி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லோவர் அப்டமன் ரீஜனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதோட சைஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஓவரியோட சைஸ். ஏன்னா இங்கே வந்து பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்குது. ஸோ ஒரு மென்சுரல் சைக்கிள் அப்போ ஒரு தடவை வந்து லெஃப்ட் சைடு ஓவரிலேருந்து எக் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ரைட் சைடு பார்ட்லேருந்து வந்து எக் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே ஓவரியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 2 to 4 சென்டிமீட்டர் லென்த்து கொடுத்துருவாங்க. 2 to 4 சென்டிமீட்டர் லென்த்து வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பெல்விக் ரீஜியனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பெல்விக் ரீஜியனாக இடுப்பு பகுதியில். அண்ட் தென் யூட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை லெகமெண்ட்ஸ். ஸோ தேர் இஸ் அ லெகமெண்ட் கால்டு மீசோவேரியம். ஓகே, மீசோவேரியம். ஸோ இந்த லெகமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லெகமெண்ட் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் சாஃப்ட் போன்ஸ், ஃப்ளெக்சிபிளான போன்ஸ், அதான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் தென் each ovary is covered by a thin epithelium. ஸோ ஓவரியை சுற்றி எபித்திலியல் செல்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ஓவரியன் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரியன் ஸ்ட்ரோமானா என்னென்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஓவரியன் ஸ்ட்ரோமா இஸ் நத்திங் பட் a kind of connective fibrous tissue which is present inside the ovary. It consists of several blood vessels, lymph vessels and nerves. இதெல்லாம் வந்து ஓவரியன் ஸ்ட்ரோமான்னு சொல்லுவாங்க. அந்த இமேஜில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரோமா வந்து மெயினாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஒன் இஸ் பெரிஃபரல் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. பெரிஃபரல் அப்படின்னா அந்த எட்ஜஸில் இருக்கக்கூடியது. ஸோ சரௌண்டிங் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடியது வந்து வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அவுட்டர் சர்ஃபேஸை வந்து பெரிஃபரல் கார்டெக்ஸ், அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து இன்னர் மெடுலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் அந்த ஓவர் ஸ்ட்ரக்சரில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் ஓவரி. ஓகே, ஸோ இதுக்குள்ளே இந்த ரீஜனில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியே இருக்கிறது அவுட்டர் கார்டெக்ஸு, அவுட்டர் ஆர் பெரிஃபரல் கார்டெக்ஸு, உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் இன்னர் மெடுலா ரீஜன். ஸோ இதுக்குள்ளே வந்து நிறையா ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து இருக்கும், பிளட் வெசல்ஸ் இருக்கும், நர்வ் எண்டிங்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து லிம்ப் வெசல்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக வந்து ஓவரியன் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ரீஜனை வந்து மெடுலா, அவுட்டரில் இருக்கக்கூடிய பெரிஃபரல், இந்த எட்ஜஸில் இருக்கக்கூடிய எண்டிங்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் ரீஜன் சொல்கிறாங்க, பெரிஃபரல் கார்டெக்ஸ். ஓகே, அண்ட் தென் ஓவிடக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபீமேல் அக்சசரி டக்ட்ஸ்லாம் வந்து இதில் வரும். ஸோ ஓவிடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்தோம்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அடுத்து வந்து யுட்ரஸ், வெஜினா இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபீமேல் அக்சசரி டக்ட்ஸ். அக்சசரினாலே அடிஷ்னல் ஆர் சப்போர்ட்டிவ், அந்த மாதிரி மீனிங் தான் வந்து அக்சசரினா. ஓகே, ஸோ இங்கே ஃபெலோப்பியன் டக்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 10 to 12 சென்டிமீட்டர் லாங். இதை கேட்பாங்க சம்டைம், ஒன்றில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 10 to 12 சென்டிமீட்டர். அங்கே ஓவரியோட லென்த் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா 2 to 4
இங்கே 10 to 12. ஓகே, ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் தி ஓவரீஸ்லேருந்து யூட்ரஸ் ரீஜன் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகி வந்து இருக்குது. ஓகே, ஓவரீஸில் வந்து அட்டாச் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் வந்து யூட்ரஸ் ரீஜன் வரைக்கும் அது அப்படியே கனெக்டடாக வந்து இருக்குது. அதான் கொடுத்துருக்கான். Extends from the periphery of each ovary to the uterus, and then the part closer to the ovary is funnel shaped infundibulum. ஸோ இந்த இன்ஜின் வந்து பாருங்களேன், நான் ட்ரா பண்ணுறேன்னா ஃபனல் மாதிரி இருக்கா. ஓகே, அதான் வந்து இன்ஃபண்டிபுலம், அந்த ரீஜன் வந்து இன்ஃபண்டிபுலம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபண்டிபுலம் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைக் டைனி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸு, அது அந்த மாதிரி சின்ன ஃபிங்கர் மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்குன்னா அதை வந்து ஃபிம்ரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபிம்ரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, அதை வந்து ஃபிம்ரேன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஃபிம்ரே ரீஜன் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபண்டிபுலம்ன்ற ஃபனல் ஷேப் ரீஜனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து ஸோ இதோட மேஜர் ரோல் கொடுத்துருப்பாங்க. ஃபிம்ரியோட மேஜர் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதனால் ஈஸியாக வந்து ஓவத்தை வந்து கிராப் பண்ணி அதை உள்ளே வந்து சக் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதான் அந்த ஃபிம்ரியோட மேஜர் ரோல். ஸோ அது வந்து இன்ஃபண்டிபுலம் ரீஜனில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் தென் தேர் இஸ் அ பார்ட் கால்டு ஆம்புலா. ஆம்புலான்றது இந்த இடத்துல வந்து பாருங்கள், அந்த டியூப் வந்து ஒய்டாக இருக்கா, போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நேரோவாக குறுகி காணப்படும். அது வந்து குறுகி இருக்க ரீஜன், நேரோவாக இருக்கக்கூடிய ரீஜன் வந்து இஸ்துமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒய்டாக இருக்கக்கூடிய ரீஜனை ஆம்புலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இஸ்துமஸ், ஆம்புலா, இன்ஃபண்டிபுலத்தில் இருக்கக்கூடிய ஃபிம்ரே பார்ட் இதெல்லாம் வந்து கலெக்டிவாக வந்து ஃபெலோப்பியன் டியூப் ஆர் ஓவிடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இங்கே வந்து ஃபீமேல் அக்சசரி கிளான்ஸ் என்சிஆர்டியில் கொடுக்கல, ஆனால் ஃபீமேல் அக்சசரி கிளான்ஸ் ஆல்சோ தேர் இன் தி ஃபீமேல். ஓகே, ஸோ மேலில் வந்து பார்த்தோம்னா ப்ராஸ்டேட்டு, செமினல் வெசிக்கல், அண்ட் தென் பல்போரித்ரல் ஆர் கவுப்பஸ் கிளாண்ட் வந்து பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து தேர் ஆர் செவரல் ஃபீமேல் accessory glands also present. So for your additional knowledge I am sharing this. So there is a gland called Bartholin gland. Okay, ஸோ இது வந்து இந்த வெஜினால சில ஃப்ளூயிட்ஸ் வந்து லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காண்டி வந்து செக்ரேட் பண்ணுது. அண்ட் தென் தேர் இஸ் அ கிளாண்ட் கால்டு ஸ்கின் கிளாண்ட். ஸோ இது வந்து யுரேத்ராவில் வந்து அந்த ஃப்ளூயிட் ஃபார் தி லூப்ரிகேஷன் பர்பஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. And then even clitoris also is considered as a female reproductive accessory glands. ஸோ இந்த 3 கிளான்ஸும் சேர்ந்து சில ஃப்ளூயிட்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது ஃபார் த லூப்ரிகேஷன் பர்பஸ் காண்டி. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் புக்கில் வந்து ஃபீமேல் accessory glands பற்றி கொடுக்கல. ஓகே, ஸோ இதில் நமக்கு கேட்பாங்க. ஸோ லென்த் வந்து ஓவிடக்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 சென்டிமீட்டரு. இன்ஃபண்டிபுலோட ஷேப் வந்து ஃபனல் ஷேப்டு. ஸோ இன்ஃபண்டிபுலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிம்ரேன்னு ஒரு பார்ட் இருக்குது. ஃபிம்ரே வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபார் தி கலெக்ஷன் ஆஃப் தி ஓவம். அண்ட் தென் இன்ஃபண்டிபுலத்துலேருந்து அது வந்து லார்ஜராக வந்து ஒரு டியூப் போகுது, அது வந்து ஆம்புலா. அங்கேருந்து ஸ்மாலாக சைஸில் நேரோவாக ஒரு டியூப் போகும், அது வந்து இஸ்துமஸ். இது 3 வந்து சேர்ந்தது தான் ஃபெலோப்பியன் டியூப். ஓகே, ஸோ அடுத்தது ஸோ இதை கொடுத்துருக்கான் எல்லாத்தையும். ஸோ நேரோ lumen is nothing but a kind of space and it joins the uterus. ஸோ இந்த 3 ஓவிடக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 3 பார்ட் ஃபெலோப்பியன் டியூபு, ஆம்புலா அண்ட் இஸ்துமஸ் ரீஜன் 3 சேர்ந்து யுட்ரஸில் போய் ஜாயின் ஆகுது. ஓகே, ஸோ யுட்ரஸில் இந்த ஓவரி வந்து அட்டாச் ஆகிறதுக்கு இந்த மியூசோவேரியம்ன்ற லிகமெண்ட் பார்த்தோம்னா அதான் வந்து அட்டாச் பண்ண காரணமாக வந்துருக்கு. ஸோ அடுத்து யுட்ரஸோட இன்னொரு பேர், யுட்ரஸ் தமிழில் வந்து கர்ப்பப்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓகே. அண்ட் தென் இது வந்து இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்வெர்டட் பியர் ஷேப். நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். ஸோ பேரிக்காயை வந்து தலைகளை கவுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் வந்து இருக்கும். இதுதான் வந்து யுட்ரஸ் ரீஜியன். ஓகே, இன்வெர்டட் பியர் ஷேப். ஓகே, அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இங்கே லிகமெண்ட் வந்து அதை அட்டாச் பண்ண பெல்விக் இடுப்பு பகுதியில் அந்த யுட்ரஸில் வந்து ஓவரி வந்து அட்டாச் ஆகிறதுக்கு மீசோவேரியம் லிகமெண்ட் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னேன்னா அதை கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் யூட்ரஸ் ஓப்பன் இன்டு வெஜினா ரீஜனுக்கு அது வந்து ஓப்பன் ஆகுது த்ரூ நேரோ செர்விக்ஸ் மூலிமா வெஜினா ரீஜனுக்கு வந்து ஓப்பன் ஆகி வெளியே வரும்.
கொடுத்துருக்காங்கன்னா இது செர்விக்ஸு, செர்விக்கல் கேனல், அப்புறம் வெஜினா வந்து வெளியே வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் தென் யூட்ரஸே வந்து மேஜராக ஒரு 3 லேயராக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், இங்கே இதை நான் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய லேயரை வந்து பெரிமெட்ரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய மிடில் லேயரை வந்து மிடில் அப்படின்னாலே மயோ, இட் இஸ் ரிலேட்டட் வித் சம் மசில்ஸ். மயோனா மசில்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ இங்கே நிறையா ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது விச் இஸ் ஹெல்ப் இன் தி கான்ட்ராக்ஷன் பர்பஸ் ஆஃப் தி டியூரிங் டெலிவரி ஆஃப் த பேபி. ஓகே, குழந்தை வந்து ரிலீஸ் ஆகும்போது கான்ட்ராக்ட் சுருங்க ரிலாக்ஸ் ஆக அந்த மாதிரி வந்து மசில்ஸ் வந்து அங்கே இருக்குது. அந்த இன்னர் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளட் வெசல் நிறைஞ்சது. அது ஃபுல்லாக எண்டோமெட்ரியம், எண்டோனாலே உள்ள அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 layers ஆஃப் யூட்ரஸ். இதை வந்து ஷார்ட் ஆன்சரில் மேபி கேட்கலாம். ஸோ கேட்டாங்கன்னா பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். ஸோ பெரிமெட்ரியம் இஸ் தி அவுட்டர் சர்ஃபேஸ். இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் அ தின் மெம்பரேனஸ் கவரிங் மிடில். அதான் வந்து பெரிமெட்ரியம். பெரினாலே அவுட்டர்னு அர்த்தம். மிடில் இருக்கக்கூடிய லேயரில் வந்து மசில்ஸ் இருக்குது, ஸ்மூத் மசில்ஸ் சொன்னேன், மயோமெட்ரியம். அண்ட் தென் இன்னர் லேயரை வந்து எண்டோமெட்ரியம் சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஒன்ஸ் வந்து மென்சுரல் சைக்கிள் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் வால் ஃபுல்லாக ரப்சர் ஆகி வெளியே அப்படியே வந்து வந்துடும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஸோ எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இன்க்ளூட் மான்ஸ் பியூபிஸ். மான்ஸ் பியூபிஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் ஃப்ளஷ் ஆஃப் டிஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து நிறையா பப்ளிக் ஹேர்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது ஃபார் தி ப்ரொடெக்ஷன் அண்டு இந்த இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சரௌண்ட் பண்ணியிருக்கு. அதான் வந்து மான்ஸ் பியூபிஸ். அண்ட் தென் ஃபாலோட் பை லேபியா மேஜரா. லேபியா மேஜரான்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளஷி மசில்ஸ். ஸோ நிறைய மசில்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ லேபியா மேஜரா இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்பர் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாலோட் பை அந்த லேபியா மேஜருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லேபியா மைனர்ன்ற லோவர் லிப்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் தென் தேர் இஸ் அ லேயர் கால்ட் ஹைமன். ஹைமன் ஒரு லேயர் வந்து வெஜினாவை சுற்றி வெளியே ப்ரொடெக்ட் பண்ணி சரௌண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் தென் கிளிட்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் புறத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னாலும் லைக் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்பியரன்ஸ் வந்து அது மேலே வந்து இருக்கும். ஸோ வெரி சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க மோன்ஸ் பியூபிஸ் இஸ் அ cushion of fatty tissue covered by skin and pubic hair. ஸோ மேல் புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து இருக்கும். ஸ்கின் அண்ட் பப்ளிக் ஹேர் எல்லாம் சரௌண்ட் பண்ணியிருக்கிறத வந்து மோன்ஸ் பியூபிஸ்ன்னு சொல்லுவாங்க. லேபியா மேஜராக வந்து அப்பர் லிப்ஸ், அதாவது இந்த இடத்துல நிறைய ஃபோல்ட் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லேபியா மைனரான்ற டிஷ்யூ வந்து லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் தென் ஹைமன் இஸ் நத்திங் பட் இந்த வெஜினாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெம்பரேன், அவுட்டர் கவரிங், வெஜினா சுற்றி இருக்கக்கூடிய கவரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைமன். அப்புறம் கிளிட்டோரிஸ்ன்றது டைனி ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் சொன்னேன்னா. ஸோ மேலே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் அ சென்சிட்டிவ் ரீஜன். ஸோ வேர் இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் நிறையா வந்து நடந்த ஏரியா. ஸோ இங்கே டியூரிங் காய்டஸ் ஆர் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைமன் லேயர் வில் கெட் டர்ன். அந்த இது வந்து பிரேக் ஆகும். ஓகே, ஸோ இது இன்டர்கோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் பிரேக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இட் மே ஆல்சோ பிரேக் டவுன் டியூரிங் சம் ஆக்சிடென்ட் ஆர் இன்சிடென்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சைக்கிளிங், ஹார்ஸ் ரைடிங், ஸோ இந்த மாதிரி சில ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆனாலும் மேபி தேர் மேபி a சான்ஸ் தட் வெஜினாவில் இருக்கக்கூடிய ஹைமன் லேயர் ப்ரோக் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தென் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சடன் ஃபால் ஆர் ஜோல்ட் இஸ் நத்திங் பட் a கைண்ட் ஆஃப் ஒரு அதிர்வு அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜினல் டேம்பான்னு லைக் சானிடரி நாப்கின் மாதிரி வந்து வெஜினல் டேம்பான்னு ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ டேரெக்டாக எடுத்து வெஜினல் ரீஜனில் வச்சுட்டோம்னா மென்சுரல் சைக்கிளை வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது பிளட் ஃப்ளோஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஸோ வெஜினல் டேம்பானை வந்து ப்ளேஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அது பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சைக்கிளிங் ஆர் ஹார்ஸ் ரைடிங் பண்ணும்போது அது பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் இன்டர்கோர்ஸ் வச்சு உடையாமலும் இருக்குது. அண்ட் தென் குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அந்த ஹைமன் லேயர் வந்து உடையாமலும் இருக்கும். ஸோ ஹைமன் லேயரை வச்சுக்கிட்டு வி கான்ட் ஏபிள் டு சே தட் a woman is a virgin or not. ஓகே, இதை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது மேமரி கிளாண்ட்ஸ். ஏன்னா மேமரி கிளாண்ட்ஸில் இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான். ஸோ வேர் இட் இஸ் ஃபங்க்ஷனலி ஆக்டிவ் இன் ஃபீமேல் அலோன். ஸோ மேல்ஸில் ஃபுல்லாக வெஸ்டிஜியல் யூஸ்லெஸ் ஆர்கனா வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தி பார்ட். ஸோ ஃபங்க்ஷனல் மேமரி கிளாண்ட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆல் ஃபீமேல் mammals. ஸோ ஃபீமேல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேமரி கிளாண்ட் இஸ் பிளேயிங் வைட்டல் ரோல். ஸோ விச் கிவ்ஸ் தி மில்க் ஃபார் தி பேபி. ஸோ விச் செக்ரெட்ஸ். அண்ட் தென் இங்கே மேமரி கிளாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் மேமரி கிளாண்ட்ஸ் வந்து இருக்குது, பிரெஸ்ட் ரீஜன் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இது வந்து மேமரி கிளாண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே இதில் ரெண்டு டைப் ஆஃப் இது வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாண்டுலர் டிஷ்யூ, நிறைய டிஷ்யூஸ் வந்து இருக்குது. ஓகே, குரூப் ஆஃப் செல்ஸ்
கிளாண்டுலார் இன் த சென்ஸ் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த செட் ஆஃப் டிஷ்யூஸ். ஓகே, கிளாண்டுலார் டிஷ்யூஸ் இருக்குது, ஃபாலோட் பை நிறைய ஃபேட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பிரெஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிளாண்டுலார் டிஷ்யூவை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் 15 to 20 லோப்ஸ் வந்து இருக்குமா. ஒரு பிரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிளாண்டுலார் டிஷ்யூ நம்ம எடுத்து அப்சர்வ் பண்ணும்போது 15 to 20 mammary lobes will be present and it consists of several clusters of alveoli. Clusters in the sense a group of cells, ஒரு கொத்தா, லைக் அந்த திராட்சை பழங்களை தோட்டத்தில் பார்த்தா எப்படி வந்து ஒரு அந்த தோட்டத்தில் இருக்குமோ அந்த செட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வில் பி தேர் இன் தி மேமரி கிளாண்டில் வந்து பார்க்கலாம். ஸோ 15 to 20 லோப்ஸில் இந்த ஆல்வியோலே வந்து கிளஸ்டர்ஸாக வந்து இருக்குது, குரூப்பாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஆல்வியோலே ரீஜியன் தான் வந்து பார்த்திங்கன்னா மில்க் வந்து செக்ரேட் பண்ணுது. ஓகே, ஸோ மில்க் செக்ரேட் பண்ணி அதை வந்து டெம்பரவரியாக சில கேவிட்டி லூமன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் தான். ஸோ அந்த ஸ்பேஸில் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஆல்வியோலே செல்லில் வந்து செக்ரேட் ஆகுது. மில்க் வந்து டெம்பரவரியாக வந்து செக்ரேட் ஆகியிருக்கு. ஓகே, அண்ட் தென் இந்த ஆல்வியோலேருந்து பார்த்தீங்கன்னா இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி மேமரி டியூபிள்ஸ். மேமரி டியூபிள்ஸ் நத்திங் பட் கைண்ட் ஆஃப் டக்ட், சின்ன டக்ட். அந்த டக்டில் வந்து மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸ் ஆஃப் ஈச் லோப் இஸ் நத்திங் பட் கைண்ட் ஆஃப் ஃபோல்டிங்ஸ். ஓகே, ஸோ இந்த லோப் ஆர் கிளாண்ட், ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேமரி டக்ட். ஸோ இந்த டியூபிள்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து லோப் மூலிமா டக்ட்டுக்கு வந்து பாஸ் ஆகுது. ஸோ சின்ன சின்ன டியூப்லேருந்து டக்ட்டுக்கு வந்து போகுது, பெரிய டியூப்பில் வந்து ஜாயின் ஆகுது. ஃபாலோட் பை செவரல் மேமரி டக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலார் ரீஜன். ஆம்புலர் இஸ் நத்திங் பட் வைடர் ரீஜன் பார்ட் பார்த்தோம்னா. ஸோ அதே தான் இங்கேயும் ஆம்புலார் வந்து வைடர் பார்ட் ஆஃப் த டக்டில் வந்து அது வந்து ஜாயின் ஆகுது. தென் இட் கோஸ் டு தி லாக்டிஃபரஸ் டக்ட் ஆர் லாக்டிஃபரஸ் சைனஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ். அங்கே வந்து கலெக்ட் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, ஃபைனலாக அந்த மில்க் வந்து லாக்டிஃபரஸ் டக்டில் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து அந்த பேபி வந்து மில்க்கை வந்து சக் பண்ணதோ அப்போ வந்து ஃபீமேல் ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து அந்த சில சிக்னல்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து மில்க் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மேமரி கிளாண்ட் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அந்த டயக்ராம் வச்சு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஸ்டெர்னம், அதாவது நம்ம விலா எலும்பு இருக்குன்னா ரிப்ஸ் நிறையா இருக்கும். ஸ்டெர்னத்தில் வந்து அந்த விலா எலும்புகளெல்லாம் ஜாயின் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு மசில் இருக்குது. இந்த மசில் பேர் வந்து பெக்டோரலிஸ் மேஜர் மசில்ஸ். இந்த மசில்ஸில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேமரி கிளாண்ட் வந்து அட்டாச் ஆகுது. ஓகே, ஸோ இதில் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் டிஷ்யூஸ் அண்ட் ஃபேட். ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஒரு மேமரி கிளாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டும் கிளாண்டுலார் டிஷ்யூஸ் வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மேமரி லோப்ஸ் ஒவ்வொரு பிரெஸ்ட்டில் எடுத்தோம்னா 15 to 20 லோப்ஸ் இருக்கும். அந்த லோப்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வியோலை வந்து அட்டாச் ஆகிருக்கு. இந்த பாருங்கள், இங்கே கிளஸ்டர்ஸாக இருக்கா, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி குரூப்பாக நிறையா வந்து கிளஸ்டர்ஸாக இருக்கக்கூடியது தான் ஆல்வியோலை. ஸோ இங்கே தான் மில்க் வந்து டெம்பரவரியாக வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி மேமரி டக்ட்டுக்கு போகும். அங்கேருந்து அந்த டக்ட்லேருந்து குட்டி குட்டி டியூபிள்ஸ் இருக்கும். அந்த டியூபிள்ஸ்லேருந்து டக்ட்டுக்கு போகும். டக்ட்லேருந்து அடுத்து லாக்டிஃபரஸ் டக்ட்டுக்கு ஃபைனலாக வந்து போக ஆரம்பிக்கும். அண்ட் தென் ஆம்புலா இஸ் நத்திங் பட் இந்த டியூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனாக ஒய்டாக இருக்கக்கூடிய பார்ட் இந்த மாதிரி ஒய்டாக வருதுன்னா இது ஃபுல்லாக ஆம்புலா ரீஜன். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் இட் மூவ்ஸ் டு தி நிப்பிளில் வந்து மில்க் வந்து வெளியே வருது. அண்ட் தென் தேர் இஸ் அ பார்ட் கால்டு ஏரியோலா இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் கர்வேச்சர். இந்த மாதிரி க்ளோஸ்டான கர்வேச்சரை வந்து ஏரியோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த ஸ்கின் பிக்மெண்டேஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். அண்ட் தே மே ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு தி வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் ஆர் என்ன டிஸார்டர்ஸ், ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் டிஸார்டர்ஸ். இது புக்கில் இல்லை, ஆனால் சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஐ மே ரெப்ரசன்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட். ஸோ there is first one is
hysterectomy. Okay, it is nothing but removal of uterus. Tomy வந்தாலே removal அப்படியே அர்த்தம். Okay, second one is oophorectomy. Removal of ovary. So sometimes ஓவரில் கேன்சர் வந்தாலும் ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்து ஊஃபரைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஓவரியில் இன்ஃப்ளமேஷன் நடந்தாலும் எக் ப்ரொடக்ஷன் ப்ராப்பராக இருக்காது. அடுத்து ஓவரியன் கேன்சர், cervical cancer, breast cancer, இதெல்லாம். So due to some proliferation of tissues in the particular region, cancer வர வாய்ப்புகள் இருக்கு. Fifth one is endometriosis. Endometriosis is nothing but, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா some outgrowth of the cells, அதாவது யூட்ரஸ் ரீஜன், அதுக்கப்புறம் வந்து ஓவரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக சில டிஷ்யூஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும், செல்ஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி க்ரோ ஆகும்போது இன்ஃப்ளமேஷன் அண்ட் பெயினிங் வந்துடும், பெயின் ரொம்ப அதிகமாக வந்துருக்கும். ஸோ அது மூலியமாகவும் எக் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி. எக்டோபிக் ப்ரெக்னன்சினா, ஸோ இங்கே வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஓவரிலேருந்து ரிலீஸ் ஆகி வரக்கூடிய வந்து எங்கே இம்ப்ளான்டேஷன் நடக்கணும்னா யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பையில் வந்து இம்ப்ளான்ட் ஆகணும். ஆனால் இந்த எக்டோடோபிக் ப்ரெக்னன்சியில் ஸோ அந்த ஃபெலோப்பியன் டக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரீஜன் ஆம்போலா, இஸ்தமஸ் இந்த மாதிரி ரீஜன் பார்த்தோம்னா ஸோ அங்கங்கே போய் ப்ராப்பராக வெளியே வந்து லொக்கேட் ஆகிக்கிறதுனால இது வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸார்டர்ஸ் ஆஃப் தி ஃபீமேல் reproductive சிஸ்டத்தில் வரக்கூடிய டிஸார்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கோ அஹெட், comment in the comment section. Thank you.